தெய்வ பக்தி கொண்ட உங்கள் எல்லோருக்கும் என் உயிர் வணக்கங்கள். புறவாமை வேண்டி ஓத வேண்டிய பதிகம். பிறவி என்பது பெருங்கடலில் நீந்துவது போன்று தூய்மையானது என்று பெரியோர்கள் குறிப்பிடுவர். துன்பத்தில் பெரிய துன்பம் பிறவி துன்பம்தான். இதிலிருந்து விடுபட நாம் பிறவாமல் இருக்க வேண்டும். அதற்கு சிவபெருமான் அருள் வேண்டும். சிவலோகமான கைலாயத்தை அடைந்து மீண்டும் பிறக்காமல் ஈசனுடனே அங்கே தங்கியிருக்க வேண்டும். இதற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிகம் ஒன்று நமக்கு உதவும். சுந்தரமூர்த்தி நாயனார் பல தலங்களுக்கு சென்று ஈசனை பாடி பரவிய பின் தன் நண்பர் சேரமான் பெருமாள் நாயனாரோடு ஒரு நாள் திருவஞ்சைங்களத்து இறைவனை வழிபட சென்றார். அங்கு சுந்தரர் நெஞ்சமுருகி இறைவனை பார்த்து, அடியேன் இவ்வுலக வாழ்வை வெறுத்தேன், அடியேனை நின் திருவடியில் சேர்த்தல் வேண்டும் என்று வேண்டினார். இறைவனும் திருவுளம் கொண்டு தேவர்களை திருவஞ்சங்கலத்திற்கு அனுப்பி வைத்தார். அவர்கள் பறக்கும் வெள்ளை யானையுடன் சுந்தரரிடம் சென்று அவரை அழைத்து வந்தனர். சுந்தரரும் தன் நண்பர் சேரமான் பெருமாள் நாயனாரை நினைத்து கொண்டே வெள்ளை யானை மீது ஏறினார். அது கைலாய மலைக்கு பறந்து சென்றது. சுந்தரர் திருக்கையிலை செல்வதை திருவருள் திறத்தால் உணர்ந்த சேரமான் பெருமாள் தனது குதிரையின் காதில் ஓம் நம சிவாயா என்னும் திருவைந்தெழுத்தை ஓதினார். அக்குதிரை வான்வழி செல்லும் ஆற்றல் பெற்றது. அவரை ஏற்றி கொண்டு பறந்தது. அங்கு வான்வெளியில் வெள்ளை யானையை வலம் வந்து சுந்தரருக்கு முன்னே சேரமான் பெருமாளை திருக்கைலாயம் அழைத்து சென்றது. இத்தகு கருணை செயலை வியந்தவாறு சுந்தரர் தான் எனை முன்படைத்தான் எனும் இந்த பதிகத்தை பாடினார். கைலாயம் சென்று பதிகத்தை முடித்து வருண பகவானிடம் இப்பதிகத்தை ஒப்படைத்து திருவஞ்சைங்களத்தில் சேர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டார். நாமும் சுந்தரரை போலவே மீண்டும் பிறவாமல் ஈசனுடனே சிவலோகத்தில் இருக்க இந்த பதிகத்தை தினமும் ஓதி வரலாம். 10 பாடல்கள் கொண்ட இந்த பதிகத்தின் முதல் பாடலை நாம் தினமும் ஓதி வந்தாலே முழு பதிகம் பாடிய பலன் கிட்டும். தான் எனை முப்படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடல் அந்தோ நாயினேன் பொருட்படுத்து வான் எனை வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. திருக்கையிலை மலையில் வீற்றிருந்த அருளும் முதல்வர் தானே முன்பு என்னை நில உலகில் தோற்றுவித்து அருளினார். தோற்றுவித்த அந்த காரணத்தை உணர்ந்து அவரது பொன் போலும் திருவடிகளுக்கு அந்தோ நான் அவர் எண்ணிய அளவிற்கு ஏற்ப பல பாடல்களை பாடவில்லை. என்றாலும் என்னுடைய இந்த குறையினை பொருட்படுத்தாது என்னை அடியவர்களுள் ஒருவனாக வைத்து எண்ணி வானவர்கள் வந்து எதிர்கொள்ளுமாறு பெரியதொரு யானை உதவியை எனக்கு அளித்து எனது உடலோடு உயிரை உயர்வு பெற செய்தார். அவரது திருவருள் எவ்வளவு உயர்ந்துள்ளது என்று வியப்புற்று பாடினார் சுந்தரர். நாமும் சிவலோகத்தில் இடம்பெற இந்த பாடலை தினமும் ஓதி வரலாம். பேரருள் திறம் கொண்ட ஈசன் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாரின் இந்த பாடலை கேட்டு உள்ளம் மகிழ்ந்து நமக்கும் சுந்தரரை போலவே பிறவாமை வரமும் அருள்வார். திருச்சிற்றம்பலம்.